ரொம்ப பீக் ஆயிடுது. அந்த பீக்ல வந்து ரொம்ப நெறைய யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒரு 1000 யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்ப போய் நான் உட்காந்து என்னுடைய சர்வர போயிட்டு மாடிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாது மேனுவலா. ஏன்னா, என்னுடைய வொர்க் லோட் வந்து டிமாண்ட் இன்கிரீஸ் ஆக வொர்க் லோடு இன்கிரீஸ் ஆகும். வொர்க் லோட் இன்கிரீஸ் ஆக விச் மீன்ஸ் 1000 யூசர்ஸ்க்கு நான் யூஸ் பண்ற கம்ப்யூட் ரிசோர்ஸஸ் வந்து 100 யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி. அப்ப என்ன ஆகணும்? நான் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்பர் ஆஃப் சர்வர்ஸ இன்கிரீஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட்க்கு பேர் தான் ஸ்கேலிங். இதுல ஒரே ஒரு இத நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, அது வெர்டிகல் ஸ்கேலிங். அதுக்கு பதிலா நான் நம்பர் ஆஃப் அதே சேம் கான்ஃபிகரேஷன ஒரே விண்டோஸ் சர்வர நான் ஒரு 10 காப்பி இல்ல 5 காப்பி குடுக்குறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங். ஸோ கிளவுட பொறுத்தவரைக்கும் ஹரிசாண்டல் ஸ்கேலிங் தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுதான் பெஸ்ட் சாய்ஸஸ். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? நோ மேம். ஓகே. இத எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்றது? இப்ப நம்ம சொல்றோம், எனக்கு வந்து லோடுக்கு தகுந்த மாரி எவ்வளோ ரிசோர்ஸஸ் வேணுமோ, அவ்வளோ இன்கிரீஸ் ஆகணும்னு சொல்றோம். ஸோ இத எப்படி நீங்க ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இதுக்கு தான் வந்து கிளவுட்ல வந்து ஆட்டோ ஸ்கேலிங்ன்னு சொல்லுவாங்க. AWSல வந்து ஆட்டோ ஸ்கேலிங் ஃபீச்சர் இருக்கு. இந்த ஆட்டோ ஸ்கேலிங் ஃபீச்சர்ல போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 10, மினிமம் 2, ஆப்டிமம் டிசையர்ட்னா எப்பயுமே அதான் இருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது ஒரு 3 டிசையர்ட் கெப்பாசிட்டி 3 சர்வர் வேணும் எனக்கு. 3 விண்டோஸ் சர்வர் இல்லாட்டி 3 லினக்ஸ் சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கும். திடீர்னு ஒர்க் லோட் அதிகமாச்சுன்னா, அதுவே என்ன பண்ணும்னா, அந்த ஆட்டோ ஸ்கேலிங் ஃபீச்சர் என்ன பண்ணும்னா, 3 ஓடிட்டு இருக்கிற அந்த சர்வர்ல இருக்கிற டிராஃபிக்க வந்து 10க்கோ இல்ல 7க்கோ அது ஸ்ப்ரெட் பண்ணி, டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நெறைய மேக்ஸிமைஸ் பண்ணி குடுத்துரும். எதுவுமே லோடே ரொம்ப கம்மியா இருக்கு. நான் பீக் ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து மினிமம் என்ன இருக்கோ அதிலயே வரும். இதுலருந்து என்ன பெனிஃபிட் யாராவது சொல்ல முடியுமா? இப்படி யூஸ் பண்றனால என்ன பெனிஃபிட்? ஏன் நம்ம இந்த ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? சப்போஸ் நமக்கு யூஸ் இல்ல அப்படின்னா அதோட இதுக்கு நம்ம இது கம்மி பண்ணிக்கலாம்ல மேம். யூஸ் ஆகும்போது அதிகமா அதை ஸ்கேல் அப் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி. கரெக்ட். அதனால என்ன யூஸ் உங்களுக்கு? என்ன பெனிஃபிட்? நம்ம பே பண்ணணும்ல மேம். அந்த பே பண்ற அமௌண்ட் லெஸ் ஆகும். கரெக்ட். பே ஆஸ் யூ கோ மாடல். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கோம். கிளவுட பொறுத்தவரைக்கும் இட்ஸ் எ பே ஆஸ் யூ கோ மாடல். நீ எவ்வளோ யூஸ் பண்றியோ அவ்வளோ பே பண்ண போறோம். நான் வந்து 5 8 சிபியூஸ் விர்ச்சுவல் சிபியூஸ் யூஸ் பண்றேன். 10 ஜிபி யூஸ் பண்றேன்னா அதுக்கு தகுந்த காஸ்ட் குடுக்க போறோம். அப்ப நம்ம இங்க நம்பர் ஆஃப் சர்வர குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம காஸ்ட்டும் குறைய போகுது. ஆனா நீங்க சர்வர குறைச்சு வச்சீங்கன்னா என்ன ஆகும்? காஸ்ட் கம்மியாயிடும். ஆனா திடீர்னு ஒரு 1000 யூசர்ஸ் 100 யூசர்ஸ்ல இருந்து 1000 யூசர்ஸ் பீக்கா நிறைய பேர் ஒரே டைம்ல அக்சஸ் பண்றாங்க. அப்போ வந்து கம்மியா சர்வர் இருந்தா என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து அவைலபிளாவே இருக்காது. உங்க அப்ளிகேஷன் அவங்களால உங்களுடைய வெப் அப்ளிகேஷன அவங்களால அக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ என்ன ஆயிடும்? எல்லாத்துக்குமே எரர் வரும். அப்ப இந்த மாரி ஒரு இந்த சினாரியோவ கிளவுட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ காஸ்ட்டு இன்னொன்னு வந்து அவைலபிலிட்டி. ஸோ ஹை அவைலபிலிட்டிய என்ஷூர் பண்றதுக்காக தான் நம்ம கிளவுட்ல போறோம். எஸ்பெஷலி இந்த ஆட்டோ ஸ்கேலிங் ஃபீச்சர் போறோம். ஸோ சம்மரைஸ் பண்ணணும்னா, ஸ்கேலிங்ல 2 இருக்கு. வெர்டிகல் ஸ்கேலிங், ஹரிசாண்டல் ஸ்கேலிங். வெர்டிகல் ஸ்கேலிங் வந்து வெர்டிகலா ஒரே சிங்கிள் சர்வர நீங்க எவ்வளவு முடியுமோ அப்கிரேட் பண்ணிட்டே போறது. பட் இட் ஹாஸ் அ லிமிடேஷன். அதுக்கு பதிலா ஹரிசாண்டல் ஸ்கேலிங் போயிட்டீங்கன்னா, நீங்க வந்து அத வந்து காப்பி நம்பர் ஆஃப் அந்த சேம் கான்ஃபிகரேஷன் நீங்க நம்பர் ஆஃப் காப்பீஸ் எடுத்துக்கலாம். சோ தட் ஆட்டோமேட்டிக்கா எலாஸ்டிக் மேனர்ல ரப்பர் பேண்ட் மாரி நீங்க டக்குனு ரப்பர் பேண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு மேக்ஸிமம் லோட் வரும்போது மேக்ஸிமம் போயிடும். யூஸ் பண்ணிக்கும். கம்மியாகும்போது அது பேக் டு ஃபார்ம் வந்துரும். ஸோ காஸ்ட்டும் சேவ் பண்றோம். எப்பயுமே வந்து அவைலபிளா இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்க சர்வர்ல ஹோஸ்ட் பண்ற அப்ளிகேஷன் அவைலபிளா இருக்கும். யூசர் டிமாண்ட் அதிகமானாலும் உங்களுடைய ஹை அவைலபிலிட்டி மீட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டிசைன் பிரின்சிபல். ஸ்கேலபிலிட்டி இல்லாம நம்ம கிளவுடுக்கு போறதுல ரீசனே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து கிளவுட பொறுத்தவரைக்கும் இப்ப கிளவுடுன்னு இல்ல. எல்லாருமே டெவாப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் ஒரு பிரின்சிபல் யூஸ் பண்றாங்க. அந்த டெவாப்ஸ்ல என்ன பண்றோம்? எப்பயுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து கோடா குடுக்குறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட்னா என்னது? இப்ப வந்து எனக்கு இந்த சர்வர் வேணும், ஒரு விண்டோஸ் சர்வர் வேணும், ஒரு லினக்ஸ் சர்வர் வேணும், ஒரு அதுக்கு மேல லோட் பேலன்சர் வேணும், எனக்கு S3 பக்கெட் வேணும். இந்த இத்தன ரிசோர்ஸஸையும் நான் வந்து போயிட்டு கோடா இது மேனுவலா போய் பண்ணாம, அத வந்து ஒரு கோடாவே குடுத்துருது. டெம்ப்ளேட் மாரி.
ஓகே, அந்த டெம்ப்ளேட்ல போய் நீங்க மாத்திக்கலாம். எனக்கு என்விரான்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்க்கு ஒரு மாதிரி வேணும், ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு எனக்கு நிறைய ரிசோர்சஸ் வேணும், நம்பர் ஆஃப் காப்பீஸ் அதிகம் வேணும். இப்போ நம்ம பேசின ஆட்டோ ஸ்கேலிங், அதுக்கப்புறம் எந்த ரீஜியன்ல நான் ஹோஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம ரீஜியன் பேசணும் இல்லையா, ஏடபிள்யூஎஸ் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படி ஒவ்வொரு உங்களுடைய கிளைண்ட் எங்க இருக்காங்களோ அந்த கிளைண்ட்டுக்கு க்ளோஸா எந்த யூசர் அக்சஸ் பண்றாங்களோ அந்த யூசர் எங்க நம்ம ஹோஸ்ட் பண்ணுமோ அந்த ரீஜியன்லனா நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய கிளைண்ட் வந்து யூரோப்பியன் கிளைண்ட் அப்படின்னா நீங்க லண்டன், ஓகே, எடின்பரா, யூகே அந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ணுவீங்க. இதே உங்க கிளைண்ட் வந்து யூஎஸ் கிளைண்ட்னா நீங்க யூஎஸ்ல ஏடபிள்யூஎஸ்ல யூஎஸ்ல என்னென்ன ரீஜன்ல இருக்கோ அங்க இருக்கிறதுல ஹோஸ்ட் பண்ணுவீங்க. இந்தியானா இந்தியால வந்து மும்பைல இருக்கு, ஸோ அப்போ மும்பைல வந்து ஹோஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி என்னுடைய ரீஜியனை மென்ஷன் பண்ணி எனக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் வேணும், எப்படி ஆட்டோ ஸ்கேல் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரி சர்வர் கான்ஃபிகரேஷன், எனக்கு எவ்வளோ சிபியூ வேணும், எவ்வளோ மெமரி வேணும், இது எல்லாத்தையும் இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் ஒரு கோடு மாதிரியே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜேசான் டெம்ப்ளேட்ல எவ்வளோ ஈஸியா இருக்கும். நீங்க போயிட்டு ஒவ்வொரு டைமும் போயிட்டு அந்த கோடை மட்டும் சப்மிட் பண்ணிட்டு உங்களால வந்து திடீர்னு இந்த கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோடுன்னு சொல்லுவாங்க, ஐஏசின்னு சொல்லுவாங்க. இந்த கோடை சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நியூஸ் சர்வீஸ்லாம் EC2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிடும், S3 பக்கெட்ல கிரியேட் ஆயிடும், அதே மாதிரி விபிசி கிரியேட் ஆயிடும் அந்த பர்டிகுலர் ரீஜியன்ல. ஸோ எல்லாமே வந்து ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ இந்த மெயின் கான்செப்ட் வச்சுதான் இப்போ என்டையர் ஆர்கனைசேஷனும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கோடை வந்து மேண்டேட்ரி ஆக்குறாங்க. அதுக்கு தான் டெவாப்ஸ்லாம் வருது. ஒவ்வொருத்தரும் CI/CD டூல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அவங்க ஆர்கனைசேஷன்ல ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இருக்கு, சர்க்கிள் சிஐ, கிட்லேப், ஓகேங்களா, GitHub, அது மாதிரி உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா சப்மிட் பண்றோம். ஏடபிள்யூஎஸ்ஏ இதுக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்குது, ரிசோர்ஸ் கொடுக்குது. அந்த சர்வீஸ்க்கு பேர் வந்து AWS கிளவுட் ஃபார்மேஷன். ஓகேங்களா. ஆனா எல்லா டைமும் நம்ம கிளவுட் ஃபார்மேஷனே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பப்ளிக்கா ஓப்பன் சோர்ஸா டெராஃபார்ம்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா. அந்த டெராஃபார்மோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அது எல்லா கிளவுடையும் சப்போர்ட் பண்ணும். அது AWS, அசூர், IBM கிளவுட், நீங்க எந்த கிளவுட், கூகுள் கிளவுட் எடுத்துட்டாலும் டெராஃபார்ம் வந்து ஒரு கிளவுட் ஆக்னாஸ்டிக் சொல்லுவாங்க. கிளவுட் ஆக்னாஸ்டிக்னா இந்த பர்டிகுலர் கிளவுட் ப்ரொவைடருக்கு தான் சூட் ஆகும்னு இல்லை. எனி கிளவுட் ப்ரொவைடர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோடு எழுதுறதுக்கு ஒரு யூஸ் பண்ற ஒரு பேக்கேஜ் மேனேஜர் தான் வந்து டெராஃபார்ம். ஸோ டெராஃபார்மும் ரொம்ப ஃபேமஸ். பட் AWS வேர்ல்டுல தெரிஞ்சுக்கணும்னா கிளவுட் ஃபார்மேஷன். ஸோ சம்மரைஸ் பண்ணோம்னா எப்பயுமே நம்ம ரிசோர்சஸ் வந்து குயிக்கா லான்ச் பண்றதுக்கும் செக்யூரா சேஃபா லான்ச் பண்றதுக்கும் அதை வந்து கோடாவே எழுதிடுறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு நான் மீன் பண்றது சர்வர், ஸ்டோரேஜ், விபிசி என்னென்ன யூஸ் பண்றீங்களோ அத்தனையும். ஓகேங்களா. யூ கேன் அப்ளை டெக்னிக்ஸ், ப்ராக்டிசஸ், டூல்ஸ் ஃப்ரம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டு மேக் யுவர் ஹோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீயூசபிளா இருக்கும். நான் ஒரு தடவை டெம்ப்ளேட் கிரியேட் பண்றேன், நாளைக்கு ஃபியூச்சர்ல நான் மாத்தணும்னா வெர்ஷன் 2 போட்டு ஓகே எனக்கு இப்போ வந்து 5 இன்ஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சு, இப்போ எனக்கு 7 இன்ஸ்டன்ஸா மாத்தணும். நீங்க போய் அந்த கான்ஃபிகரேஷன்ல பராமீட்டரா மாத்திக்கலாம். போய் ஹார்ட் கோட் பண்ண தேவையில்லை. பராமீட்டரை மட்டும் போய் மாத்தி அந்த பராமீட்டரை மட்டும் தனியா வச்சுக்கலாம். எனக்கு இந்த ரீஜன்ல இருந்து வேற ரீஜனுக்கு வேணும், அதையும் நீங்க பராமீட்டரா பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பராமீட்டரைஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கிட்டே திருப்பி திருப்பி அதே டெம்ப்ளேட்டை வெர்ஷன் பண்ணி மெயின்டைன் பண்ணி அதை டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட். இதுல தான் புரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். டவுட் இருக்கு அதுல? புரியுதா கான்செப்ட்? புரியுது. ஓகே. ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம் வந்து டெராஃபார்ம் தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க டெராஃபார்ம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபியூச்சருக்கு செம்ம யூஸா இருக்கும். யாருமே இப்ப மேனுவலாலாம் வந்து போய் சர்வரை போய் லான்ச் பண்றதுதான் கிடையாது. எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட் பண்ணிட்ட போது டெராஃபார்ம், AWS கிளவுட் ஃபார்மேஷன், அது மாதிரி இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே குபர்னெட்டிஸ் அப்ளிகேஷன்னா ஹெல்ம்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து இதே மாதிரி தான். பட் அது வந்து குபர்னெட்டிஸ்க்காக கண்டெய்னர் அப்ளிகேஷனை லான்ச் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட் அது. ஓகேங்களா. ஓகே, இதுதான் இப்ப நம்ம பேசணும். ஆட்டோமேஷன்ங்கிறது கீ பிரின்சிபல் இன் கிளவுட். எப்படி நம்ம ஸ்கேலபிலிட்டி வந்து ஒரு மெயின் பிரின்சிபலோ அதே மாதிரி ஆட்டோமேஷனும் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம கிளவுடுக்கு போறோம் இல்லையா. நம்ம போய் நார்மலா ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல டெவலப் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 நாள் பண்ற வேலையை 2 நாள்ல பண்ணிடலாம். ஈவன் ஒன் டேல பண்ண போறோம். ஸோ இந்த ஆட்டோமேஷன் வந்து எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சர்வர்லெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட். இப்போ இருக்க
லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்னா சர்வர்லெஸ். நீங்க போயிட்டு எனக்கு இத்தனை EC2 இன்ஸ்டன்ஸ் வேணும், அதுல லோட் பேலன்சர் போடணும், அதுக்கு மேல வந்து நான் ஒரு ஃபயர்வால் போடணும், இந்த மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஒரி பண்ணாம உனக்கு ஒரு டெவலப்பரா நான் பைத்தான் கோட் வச்சிருக்கேன், ஜாவா கோட் வச்சிருக்கேன், இந்த கோடை மட்டும் நான் டிப்ளாய் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்றேன், வெப் அப்ளிகேஷனா இல்ல அது டேட்டா பேஸா, அந்த மாதிரி உங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி சர்வர்லெஸ்ஸா வரும். சர்வர்லெஸ்னா எப்பப்பெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ அப்போ மட்டும் நீங்க பே பண்ணா போதும். இப்ப ஒரு ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்னா எப்பப்பெல்லாம் ஒரு ட்ரிகர் வருதோ, ஓகேங்களா? இப்ப இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்றாங்களா, ஐஓடி டிவைசஸ், சென்சார் டிவைசஸ், எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ஈவென்ட் ட்ரிகர் ஆகுதோ, எப்பப்பெல்லாம் ஒரு ஒரு இதுக்கு நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ ரெக்வஸ்ட்டுக்கு, அந்த டைம்ல மட்டும்தான் உங்களுக்கு சர்வர் EC2 இன்ஸ்டன்ஸ் ஆர் வாட் எவர் உங்களை சர்வர் வந்து யூஸ் ஆகும். மீதி டைம் எல்லாம் வந்து உங்க காஸ்டே உங்களுக்கு வராது. ஏன்னா இதுக்கு பேர் தான் சர்வர்லெஸ் டெக்னாலஜி. இந்த சர்வர்லெஸ் மெத்தட்ல வந்து நீங்க AWSல வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரிசோர்சஸ் இருக்கு. நம்ம அடுத்த கிளாஸ்ல அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். AWS லேம்டா, AWS API கேட்வே அதெல்லாம் வச்சு நீங்க ஒரு ஆக்ஷனை ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணலாம். கியூலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கியூஸ், மெசேஜ் கியூ, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் கேப்காலாம் பேஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு இந்த சர்வர்லெஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சர்வர்லெஸ் அப்படின்னாவே எப்பப்பெல்லாம் வந்து நான் யூஸ் பண்றேனோ, கோடு ட்ரிகர் ஆகுதோ, ஒரு ஆக்ஷன் ட்ரிகர் ஆகுதோ, அப்போ மட்டும்தான் உங்களுடைய கம்ப்யூட் ரிசோர்ஸ் யூஸ் ஆகும். மற்ற டைம்ல வந்து ஐடியில தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து காஸ்ட் இன்கர் ஆகாது. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆஸ் அ சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் டிப்ளாய்மெண்ட் இதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த லோட் பேலன்சிங், ஆட்டோ ஸ்கேலிங், ரிசோர்ஸ் ப்ரொவிஷனிங், மானிட்டரிங், இது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணணும். அதுக்கு என்ன AWS நிறைய சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அலார்ம்ஸ், ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு கிளவுட் வாட்ச். கிளவுட் வாட்ச் நம்ம பேசியிருக்கோம் ஸ்டார்டிங்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கிளவுட் வாட்ச் என்ன பண்ணும்? கிளவுட் வாட்ச் பர்ஃபார்மன்ஸ் வாட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வாட்ச் பண்ணும்? ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் அப்படின்னாவே நமக்கு பேசிக்கா சிலதெல்லாம் இருக்கு. என்னது? CPU, மெமரி, CPU utilization. வெரி குட், ஸ்டோரேஜ், இன்புட் அவுட்புட், எவ்வளோ இன்கம் டிராஃபிக் வருது, எவ்வளோ அவுட் வெளியில போகுது, ரைட்டா? அந்த டிஸ்க் யூசேஜ். இப்போ டிஸ்க் யூசேஜ் தான் நீங்க பாப்பீங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்றீங்க உங்க சிஸ்டம் அப்படின்னா நீங்க இது எல்லாத்தையும் ஒரு பேசிக்கா பாப்பீங்க, கரெக்டா? ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் மெட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. மெட்ரிக்ஸ், இந்த மெட்ரிக்ஸை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்து இதை வச்சு ஒரு ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேசின ஆட்டோ ஸ்கேலிங்கே இதை வச்சுதான் ஆட்டோமேட் பண்ணுவாங்க. எப்படி தெரியும்? எந்த டைம்ல வந்து நான் வந்து மேக்சிமம் 10 EC2 இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும், எப்ப மினிமம் 2 இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுங்கிறது எப்படி தெரியும்? உங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இருக்கு. அப்ப ஒரு யூசேஜ் நடந்துட்டு இருக்கு, நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாயிட்டே இருக்காங்க, அப்ப CPU யூசேஜ் வந்து 90% போகுது. அப்ப 90%க்கு மேல போச்சுன்னா, 10% போச்சுன்னா என்ன ஆகும்? சிஸ்டம் கிராஷ் ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இது வந்து பிரீச் ஆயிடும். ஸோ அப்போ 90% வரும்போதோ இல்லை 70% வரும்போதோ நீங்க ஒரு மெட்ரிக் செட் பண்ணிக்கலாம், அலாரம் செட் பண்ணிக்கலாம். என்னன்னா எப்பப்பெல்லாம் என் CPU யூசேஜ் வந்து 70%க்கு மேல போகுதோ அப்ப ஆட்டோ ஸ்கேலிங் ஃபீச்சரை வச்சு நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அதிகப்படுத்திக்கோ. இப்போ 3ல இருந்து 5 ஆக்கிக்கோ, 5ல இருந்து மேக்ஸிமம் நீங்க டிஃபைன் பண்ணீங்க 10, அது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலார்ம்ஸ் யூசிங் கிளவுட் வாட்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம இந்த ஆட்டோ ஸ்கேலிங், அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு பில்லிங் வரணும், கரெக்டுங்களா? இல்லை ஒரு அட்மின் டீம், இப்போ பெர்ஃபார்மன்ஸ் அது என்ன சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் சப்போர்ட் டீம், அவங்க எப்பயுமே மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு உடனே என்னன்னு போய் ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் போகணும்ல, மெயிலோ இல்லை SMSஓ, அந்த மாதிரி இந்த மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி நீங்க ஒரு அலாரம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அதை ஈவெண்ட்ஸ் வந்து நீங்க ஒரு SMS, SNS சொல்லி AWSலேயே சர்வீசஸ் இருக்கு. இமெயில் நோட்டிஃபிகேஷன், சிம்பிள் இமெயில் நோட்டிஃபிகேஷன், SES அண்ட் அதே மாதிரி SMSக்கும் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க இதெல்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்கா என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த
பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீச்சர் வந்து கிளவுட்ல இருக்கிறது ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன் எப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சர்வர்லெஸ் டெக்னாலஜி போலாம். AWS லேம்டா வச்சு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா எப்பப்பெல்லாம் ஒரு ஈவென்ட் ட்ரிகர் ஆகுதோ அப்பெல்லாம் என்னுடைய யூஸ் ஆகுது. அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட். அதுதான் நம்ம டெரஃபார்ம், கிளவுட் ஃபார்மேஷன் வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்கா டிப்ளாய் பண்றோம். அடுத்தது அலார்ம்ஸ் ஈவென்ட்ஸ் யூசிங் கிளவுட் வாட்ச், AWS கிளவுட் வாட்ச். ஓகேங்களா? அடுத்தது வந்து அடுத்த கான்செப்ட் வந்து லூஸ் கப்ளிங். ஸோ ஏன் லூஸ் கப்ளிங்கா வைக்கணும்? இப்போ நீங்க மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லூஸ் கப்ளிங், இட்ஸ் நாட் டைட் கப்ளிங், ஒரு மோனோலித்திக் மாதிரி இல்லாம. ஏன் லூஸ் கப்ளிங்கா போகணும்? ஃபிளெக்சிபிளா கொண்டு வரணும். ஓகே, ஃபிளெக்சிபிள் இன் தி சென்ஸ் ஏன் நம்ம அதை ஃபிளெக்சிபிள் ஆகணும்? என்ன பார்ட்ஸ் வேணுமோ அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்கேலபிள் பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே, வெரி குட். அது வந்து நம்ம மைக்ரோ சர்வீசஸ் கான்செப்ட் படி எனக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் இருக்கு, பேக் எண்ட் அப்ளிகேஷன் இருக்கு, ஒரு API நடுவில் மிடில் லேயர் இருக்கு. இந்த இந்த என்டையர் அப்ளிகேஷன் நான் வந்து ஸ்கேலபிளா எனக்கு என்ன வேணுமோ அது தகுந்த மாதிரி நான் இண்டிபெண்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லோடுக்கு தகுந்த மாதிரி. கரெக்ட், அது மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த இடத்துல லூஸ் கப்ளிங் இவங்க மீன் பண்றது ஏசிங்க்ரனஸ், இந்த கேப்கா கியூலாம் வச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய யூசரும் உங்களுடைய ப்ரொடியூசரும் கன்சியூமரும் ஒரே டைம்ல அவைலபிளா இருக்க தேவையில்லை. கரெக்டா? நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நான் மெசேஜ் பண்றோம் அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து ரிசீவர் எப்போ அவைலபிளா பாக்குறாங்களோ அப்போ அவங்க ரீட் பண்ணிப்பாங்க. ஆனா ஃபோன் கால் எப்படி? நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க எடுத்தா மட்டும்தான் நான் கம்யூனிகேஷனை கன்வே பண்ண முடியும். ஸோ ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் எப்படின்னா ஒரு மெசேஜ் மாதிரி தான். நீங்க எப்போ உங்களுக்கு ரெடியா இருக்கீங்களோ அப்போ அந்த மெசேஜை டெலிவர் பண்ணிடுறீங்க. அது டெலிவர் ஆகி டார்கெட் டெஸ்டினேஷன்ல வந்து அவைலபிளா இருக்கும். அவங்க எப்போ வேணுமோ அதை கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களால ஒரு ரொம்ப பெரிய லார்ஜ் சிஸ்டமா வந்து டிசைன் பண்ண முடியும். இப்போ நம்ம நிறைய ப்ராட்காஸ்ட் மெசேஜ்லாம் அனுப்புறோம் இல்லையா? இப்போ வந்து லைவ் ஸ்கோர்ஸ் அப்டேட் வருது, எவ்வளோ பேருக்கு அனுப்பணும்? ஓகே, ஒவ்வொருத்தரும் போய் அவைலபிளா இருக்காங்களான்னு பார்த்து நம்ம பண்ண முடியாது இல்லையா? நம்ம எல்லாத்துக்கும் ஒரே டைம்ல மெசேஜ் ட்ரிகர் பண்ணிடுறோம். ஈவெண்ட்ஸ், இதுக்கு பேர் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஈவெண்ட்ஸை வந்து நம்ம யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்பி விட்டுறோம், அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் ஆர்கிடெக்சர் பண்றதுக்கு இந்த லூஸ் கப்ளிங் நேச்சர் வரும். ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் அதர் அப்ளிகேஷன். ஸோ என்னால் வந்து ஒன்றும் இண்டிபெண்ட்டாக ஸ்கேல் பண்ணிக்க முடியும். கன்சியூமரும் ப்ரொடியூசரும் ஒரே டைமில் அவைலபிளாக இருக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ அவங்க யூஸ் பண்ணுற வரைக்கும் அதை வந்து சேஃபாக ஒரு கியூலையோ ஒரு இன்டர்மீடியட் கேப்கா இன்டர்மீடியட் ஸ்டோரேஜ்ல ஏதோ ஒரு இடத்துல பத்திரமா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஏசிங்க்ரனஸ் இன்டகிரேஷன். அடுத்தது டேட்டா பேசஸ். ஸோ டேட்டா பேசஸ் உங்களுக்கு என்னென்ன டேட்டா பேசஸ்லாம் தெரியும்? MySQL. ஓகே, PostgreSQL. PostgreSQL. ஓகே, ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது. ஓகேங்களா? AWS பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேசஸ் இருக்கு. எகைன் SQL அண்ட் NoSQL கான்செப்ட்ல பிரிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு நான் வந்து குயிக்காக காமிக்கிறேன், நீங்க வந்து ஒரு மைண்ட்ல மேப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம வந்து வெறும் SQL மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐ மீன் MS SQL மட்டும் யூஸ் பண்ண கிடையாது. தெர் ஆர் வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு. ஒன்று வந்து அமேசான் நெப்டியூன் கிராஃப் டேட்டா பேஸ் SQL. கிராஃப் டேட்டா பேஸ்ங்கிறது எதுக்கு? ஓகே, கிராஃப் டேட்டா பேஸ்ங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு. இப்போ வந்து நீங்க மேனேஜர் இருக்காங்க, மேனேஜருக்கு கீழே வந்து ரிப்போர்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா? ஒரு 10 ரிப்போர்ட்டிஸ் இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டிஸ் இருக்கலாம். இப்படி உங்க ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் மேல பாத்தீங்கன்னா டாப் லேயர்ல CEO தான் டாப்ல இருப்பாங்க. CEOக்கு கீழே ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு கீழே பெரிய சீனியர் மேனேஜர்ஸ், மேனேஜர்ஸ்
மேனேஜருக்கு கீழே ஃபைனல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து டெரைவ் பண்றதுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது தான் கிராஃப் டேட்டாபேஸ். அது வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருந்து நெப்டியூன்கிற ஒரு இது வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து நியோ4ஜேன்னு சொல்லுவாங்க கிராஃப் எஸ்கியூஎல் யூஸ் பண்றதுக்கு. அடுத்தது வந்து ஆர்டிஎஸ், இது உங்களுக்கே தெரியும், ரிலேஷனல் டேட்டாபேஸ். அது ப்ரொவைட் பண்றது அமேசான் ஆர்டிஎஸ். ஸோ அமேசான் ஆர்டிஎஸ் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். இது வந்து மேனேஜ் ரிலேஷனல் டேட்டாபேஸ், MySQL, PostgreSQL, MariaDB. ஓகேவா? இப்போ இந்த MySQL, PostgreSQL, MariaDB இதெல்லாமே ஒரே கான்செப்ட். என்னன்னா எல்லாமே ரிலேஷனல் டேபிள் ரோஸ் காலம் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா அவங்க ஃப்ளேவர் வெவ்வேறு மாதிரி இருக்கும். இப்போ PostgreSQL அவங்கள யூஸ் பண்ற கான்செப்ட் கொஞ்சம் ஸ்லைட்டா வேரி ஆகும். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே ரிலேஷனல் டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது டைனமோடிபி. டைனமோடிபி வந்து NoSQL டேட்டாபேஸ். இது வந்து ஒரு சர்வர்லெஸ் டேட்டாபேஸ். அப்பனா ஸ்கீமா, அதாவது உங்களுக்கு ஸ்கீமாவே இருக்காது. எனக்கு இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு டாக்குமெண்ட் வருது அப்படின்னா நீங்க அதை அப்படியே எல்லாமே ஜேசான் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணிடுவீங்க. கீ வேல்யூ பேர் எல்லாமே ஜேசான் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ரெட்ஷிஃப்ட். ரெட்ஷிஃப்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆர்கிடெக்சர் இருந்துச்சு அப்படின்னா டேட்டா வேர்ஹவுஸா யூஸ் பண்ணும். எல்லா டேட்டாவையும் மொத்தமா கொண்டு வந்து டம்ப் பண்ணி டேட்டா லேக்ல இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருவாங்க. டேட்டா வேர்ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு பிரிச்சு இப்போ வந்து உங்க பிசினஸ் தகுந்த மாதிரி எனக்கு இந்த பிசினஸ்க்கு ஒரு செட் ஆஃப் இது, இன்னொரு பிசினஸ்க்கு ஒரு இது அப்படின்னு சொல்லி தனித்தனியா வச்சிருவாங்க. ஸோ அதுக்குள்ள போயிட்டு நீங்க கொரி பண்ணிக்கலாம். இல்ல டேட்டா சயின்ஸ் மாதிரி மெஷின் லேர்னிங் மாடல் வச்சு ட்ரெயின் பண்ணிக்கலாம். பெரிய லார்ஜ் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து வேர்ஹவுஸ். இப்போ வேர்ஹவுஸ்னா என்னது? எல்லாத்தையும் டம்ப் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? இப்போ பொருள்லாம் மெட்டீரியல்ஸ்லாம் டம்ப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி டேட்டா வந்து நம்ம ஃபுல்லா சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ தட் ஃபாஸ்டா காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், ஈஸியாகவும் கொரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த இம்பார்ட்டண்ட்டான செட் ஆஃப் சர்வீசஸ் வந்து டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ். எல்லா ஆர்கனைசேஷனும் என்ன பண்றாங்க? அவங்க ஏற்கனவே இருக்கிற ஆன்பிரமிசஸ்ல இருந்து கிளவுடுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. அப்ப எப்படி மைக்ரேட் பண்ணுவோம்? இங்க இருந்து டேட்டா நிறைய பெட்டாபைட்ஸ் ஆஃப் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். அவங்க டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணாங்கன்னா நிறைய டேட்டா இருந்துச்சுன்னா 1 month கூட ஆகும் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. ஆன்பிரமிசஸ்ல இருக்கிற டேட்டா வந்து ஒரு கிளவுடுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு. அதுக்கு ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய உங்களுக்கு மைக்ரேஷன் சர்வீஸ் கொடுப்பாங்க. டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ். அதுக்கப்புறம் ஸ்னோபால்னு சொல்லுவாங்க. ஸ்னோபால் அப்படிங்கிறது அந்த ஏடபிள்யூஎஸ்ல இருந்து இங்க வந்து நம்ம உங்க இடத்துக்கு வந்து ஆன்பிரமிசஸ் லொகேஷனுக்கு வந்து உங்க ஆஃபீஸ் எங்க இருக்கோ, எங்க நீங்க டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அங்க வந்து ஒரு யூஎஸ்பி மாதிரி ஒரு டிவைஸ் வச்சு அதை காப்பி பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு அங்க டார்கெட் ஏடபிள்யூஎஸ் ரீஜன்ல நீங்க ஹோஸ்ட் பண்ண போறீங்க இல்லையா, மைக்ரேட் பண்ண போறீங்க இல்லையா, அங்க போயிட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஐ மீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. ஸோ என்ன நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து மைக்ரேட் பண்ண போறோம் டேட்டாவை அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் பண்றதுக்கு, ஆன்பிரம்ல இருந்து கிளவுடுக்கு மைக்ரேட் பண்றதுக்கு யூ நீட் செட் ஆஃப் சர்வீசஸ். அதுதான் டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீசஸ். ஓகேங்களா? அடுத்தது எலாஸ்டிக் கேஷ். எலாஸ்டிக் கேஷ்ங்கிறது இன்மெமரி டேட்டா ஸ்டோர். ஒரு எல்லா டைமும் எனக்கு ரிலேஷனல் பேஸ் யூஸ் ஆகும், இல்ல ஜேசான் டைப்ல யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இன்மெமரி டேட்டா ஸ்டோர்னா ஒரு கேஷ் மாதிரி. எனக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக இப்போ வந்து ஒரு அடிக்கடி எஸ்கியூஎல் கொரியில செலக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஃப்ரீக்வெண்டா அக்சஸ் பண்ற டேட்டாவை மட்டும் ஒரு இன்மெமரி டேட்டா ஸ்டோர்ல, அதாவது கேஷேல வச்சுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போயிட்டு அந்த ஆக்சுவல் டேட்டா பேஸ்ல போய் கொரி பண்ணாது. முதல்ல அந்த இன்மெமரி டேட்டா ஸ்டோர் இருக்கு இல்லையா, கேஷ் இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு இருக்கான்னு பார்க்கும். அந்த டேட்டா ரீசெண்டா அக்சஸ் பண்ண டேட்டா இருந்துச்சுன்னா அதுல இருந்து எடுத்துக்கும். இல்லைன்னா மட்டும்தான் போய் மெயின் டேட்டா பேஸ்ல போய் எடுக்கும். இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குயிக் ஆயிடும், ஃபாஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி காஸ்ட்டும் குறையும். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் போய் நீங்க மெயின் டேட்டா பேஸை ஹிட் பண்ணாம இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்க அந்த இன்மெமரி கேஷ்ல போயிட்டு இது எடுத்துக்கும். இதுக்கு வந்து எலாஸ்டிக் கேஷ்னு யூஸ் பண்ணுவாங்க. இதுல நிறைய டைப் இருக்கு. மெம் கேஷ், ரெடிஷ்,
அப்படின்லாம் வரும். ஓகேங்களா? டாக்குமெண்ட் டிபி உங்களுக்கே தெரியும். மோங்கோ டிபி மாரி வருது. இது வந்து டாக்குமெண்ட்டா ஸ்டோர் பண்றதுக்கு. ஸ்கேலபிள், டியூரபிள், ஃபுல்லி மேனேஜ்டு டேட்டாபேஸ். இது எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, AWS பொறுத்தவரைக்கும் தெர் ஆர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸஸ் அவைலபிள் டிபெண்ட்ஸ் ஆன் த யூஸ் கேஸ். அது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸா, இல்ல NoSQL வித் கீ வேல்யூ பேர்லயா, இல்ல ரெட்ஷிஃப்ட் மாரி வேர்ஹவுஸ் வேணுமா, மைக்ரேட் பண்ணணும் ஆன் பிரமிஸ்ல இருந்து கிளவுடுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? மேம் இப்போ டைனமோ டிபின்னு சொன்னீங்களா, அதுவும் NoSQL தானே? இப்போ டைனமோ டிபிக்கும் மாங்கோ டிபிக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கு? ஓகே. டைனமோ டிபி வந்து இது வந்து NoSQL டேட்டாபேஸ். NoSQL அப்படின்னா கீ வேல்யூ பேர் கரெக்ட்டுங்களா? ஆனா மோங்கோ டிபி வந்து அதுக்குன்னு தனி கான்செப்ட் இருக்கு. டாக்குமெண்ட்ஸ், கலெக்ஷன்ஸ் ஒவ்வொருடைய இப்ப எப்படி நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு வந்து டேபிள், ரோஸ், காலம்ஸ் மாதிரி டாக்குமெண்ட் டிபி மோங்கோ டிபி பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸா ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர். ஆனா NoSQL வந்து சிம்பிள். ஒரு கீ வேல்யூ பேர் அவ்வளவுதான். நீங்க எது வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் கீ வேல்யூ பேராவே ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸ்கேலபிளா இருக்கும் மெயினா. கிளவுடுல நம்ம ஏன் டேட்டாபேஸை ஹோஸ்ட் பண்றோம் அப்படின்னா, இட்ஸ் ஹைலி ஸ்கேலபிள். நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஜிபியில ஆரம்பிச்சு நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து அது டெராபைட் வரைக்கும் நீங்க அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்க எதுவுமே போய் ஹேண்டில் பண்ணவே தேவையில்லை. போய் பார்ட்டிஷன் பண்ண தேவையில்லை. போய் எதையும் போய் ஆப்டிமைஸ் பண்ண தேவையில்லை. அது மட்டுக்கும் ஸ்கேலபிள் ஆயிட்டே இருக்கும். அது இல்லாம நிறைய ஏபிஐஸ் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஏபிஐ வச்சு இதை கனெக்ட் பண்ணணும். டைனமோ டிபி வந்து மோஸ்ட்லி டைனமோ டிபி மோஸ்ட்லி எந்த யூஸ் கேஸ்ல யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்ப நம்ம பேசணும்ல ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர். ஒரு AWS லாம்டால இருந்து ஒரு டேட்டா வருது. நிறைய டேட்டா வந்துகிட்டே இருக்கு, இன்ஜெஸ்ட் ஆயிட்டே இருக்கு. அதெல்லாம் நான் டக்குன்னு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா டைனமோ டிபில அப்படியே டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. வேற ஏதாவது கொரிஸ், டவுட்ஸ்? இல்லை மேம் எதுவும். ஓகே. ஸோ இந்த லிங்க் நான் அனுப்புறது நீங்க கோத்ரூ பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் வந்து ஒரு கிளவுட்ல நம்ம ஹோஸ்ட் பண்றதுக்கு மெயின் ரீசனே வந்து ஒரு ஃபெயிலியர் வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கக்கூடாது. சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்னா என்னது? இப்போ நம்ம வீட்டில் பவர் சிஸ்டம் வச்சிருக்கோம், ரைட்டுங்களா? கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால வேற எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அன்லஸ் அன்டில் யூ ஹாவ் அ பேக்கப். ஒரு யூபிஎஸ் பேக்கப் இருந்ததுன்னா ஓகே, கரண்ட் இல்லைனாலும் என்னால் சில இதெல்லாம் ரன் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு பேசிக் கிரிட்டிக்கலான நீடெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் சீம்லெஸ்ஸாக பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வீட்டில் வந்து யூபிஎஸ் பேக்கப் இருக்கு. எது கரண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி கிளவுட்ல நீங்க ஹோஸ்ட் பண்ற அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த ரீஜியன்ல, இப்போ வந்து ஃப்ளட் வந்துச்சு. இப்போ சென்னையில மட்டும் டேட்டா சென்டர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் பயங்கர லோ லையிங் ஏரியா, தண்ணி ஃபுல்லா போய் டேட்டா சென்டரே வந்து யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? அங்க என்னென்ன சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கோ, அங்க என்னென்ன அப்ளிகேஷன்லாம் கன்சியூமர்ஸ் கிளைண்ட் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ AWS கிளவுட வச்சு, அவன் எல்லாத்துக்குமே லாஸ். கரெக்டா? அவனால வந்து எந்த அப்ளிகேஷனும் அவங்க கிளைண்ட் எங்க வேணாலும் இருக்கலாம், அக்ராஸ் குளோப் எங்க இருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியரை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரிடண்டன்சின்னு சொல்லுவாங்க. ரிடண்டன்ட்னா என்னன்னா ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்றது. இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னொரு இடத்துல வச்சுக்கிறேன். நான் இங்க ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்றேன்னா அதே அப்ளிகேஷனை வந்து இன்னொரு காப்பி வந்து இன்னொரு டேட்டா சென்டர்லயும் இருக்கும். ஸோ ஓகே, சென்னையில பிரச்சனை, பட் எனக்கு ஹைதராபாத்ல இன்னொரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில நான் இன்னொரு டேட்டா சென்டர்ல அதே காப்பியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஹைதராபாத்ல இருக்கிற டேட்டா சென்டர்ல ரன் ஆயிட்டு இருக்க என்னுடைய அதே அப்ளிகேஷன் காப்பி இதுல இல்லைனாலுமே லோட் பேலன்சர் என்ன பண்ணுன்னா, ஓகே இப்போ சென்னையில ரன் ஆயிட்டு இருக்க அப்ளிகேஷன் ரீச் பண்ணப்போ அது ஹெல்த்தியா இல்லை, அது ஒரு லோட் பேலன்சர் நம்ம படிச்சிருக்கோம். லோட் பேலன்ஸ் என்ன பண்ணும்? வர டிராஃபிக், இன்கமிங் டிராஃபிக்கை எது ஹெல்த்தியா இருக்கோ அதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது ஹெல்த்தியா இல்லைன்னு சொல்லிட்டு அது இன்னொரு இதுல ஹைதராபாத்ல இருக்க இதுக்கு அது ரவுட் பண்ணி விட்டுரும் டிராஃபிக்கை. இதுதான் சிம்பிள். இது வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ஸ் பேஸ் பண்ணி இது ஓகே. பட் ஆனா இந்த ரீஜியனே என்டையர் இந்தியாவே நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் சான்சஸ் இருக்கு. அப்பதான் கிராஸ் ரீஜியன் சொல்லுவாங்க.
கம்ப்ளீட்டா வேற ஒரு ஏசியா ஸ்பெசிபிக்லயே போயிட்டு வேற ஒரு ரீஜன்ல நீங்க போய் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிடண்டன்சி அப்படிங்கிறது டு அவாய்ட் இந்த மாதிரி சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். ஒரு விஷயத்தால ஃபெயில் ஆகக்கூடாது. அதே மாதிரி டேட்டா பேஸும் அப்படிதான். நீங்க எவ்வளோ டேட்டா பேஸ்ன்றது எவ்வளோ கிரிட்டிக்கலானது. அதுல எல்லா டேட்டாவும் வச்சிருப்பீங்க. கிளைண்டோடைய டேட்டா, அவனுடைய டிரான்சாக்ஷன், அவன் யூஸ் பண்ண பாஸ்வேர்டு, அவனுக்கு தேவையான பாஸ்வேர்டு எல்லாத்தையும் இருக்கு. இப்போ இதுலலாம் போய் நீங்க இந்த டேட்டா பேஸ் ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுடைய வெப் அப்ளிகேஷன், ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் வந்து பேக் அண்ட் அப்ளிகேஷன் இதை தான் டேட்டா பேஸை தான் ரிலை பண்ணியிருக்கோம். ரிட்ரீவ் பண்றதுக்கு டேட்டா இருக்காது. அப்ப என்ன பண்ணலாம்னா ஸ்டாண்ட் பை மோட்ல இன்னொரு டேட்டா பேஸை, இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்னு சொல்லுவாங்க ஏடபிள்யூஎஸ்ல. அந்த இன்னொரு அவைலபிலிட்டிஸ், இன்னொரு டேட்டா சென்டர்ல நீங்க வந்து காப்பி வச்சுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் காப்பி வச்சுக்கலாம். ஒன்று ஆக்டிவ் மோட்ல வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரே டைம்ல என்னுடைய போஸ்ட்கிரி எஸ்கியூஎல் நான் எதுல ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன்? டேட்டா சென்டர் 1ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அவைலபிலிட்டி ஜோன் 1ல இருக்கிறது. அதே மாதிரி அதே காப்பி வந்து இங்க என்ன ரீட் ஆப்ரேஷன் நடக்குதோ, இங்க அப்டேட் என்ன நடக்குதோ, இங்க டிலீட் என்ன நடக்குதோ, அந்த எத்தனை கிரெட் ஆப்ரேஷனும் அப்படியே வந்து என்ன இதுல ரிப்ளிகேட் ஆயிட்டு இருக்கும். அந்த இன்னொரு டேட்டா சென்டர்ல இருக்க டேட்டா பேஸ்லயும் ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல வந்து இந்த பிரைமரியா ரன் ஆயிட்டு இருக்க டேட்டா பேஸ் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு செகண்டரியா ரன் ஆயிட்டு இருக்க டேட்டா சென்டர்ல இருக்க டேட்டா பேஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்பாயி ரன் ஆகும். ஏன்னா லேட்டஸ்டா லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் என்ன ஆப்ரேஷன் கிரெட் ஆப்ரேஷன் நடந்துச்சோ அதே இது இன்னொரு பேக்கப் இதுலயும் இருக்கும். இது ஒரு ஆப்ஷன். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா ஆக்டிவ் பேசிவ் வச்சுக்கலாம். ஒன்னு ஆக்டிவா வச்சுக்கிட்டு இன்னொன்று வந்து பேசிவா வெறும் ரீடை மட்டும் அங்க போயிட்டு ரீட் ரெப்ளிகான்னு சொல்லுவாங்க. இங்க என்ன இருக்கோ லேட்டஸ்டா வந்து ஒரு பர்டிகுலர் டைமிங்ஸ் வச்சு லாஸ்ட் 1 hour 30 minutes அது மாதிரி கூட நீங்க பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று ஸ்டாண்ட் பை மோட்லயோ ஆக்டிவ் பேசிவ் மோட்லயோ இல்லை ரெண்டுமே ஆக்டிவ் மோட்லயோ வந்து நீங்க ரிடண்டன்சியை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ ரிடண்டன்சி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் நடக்காது. ஒரு டிசாஸ்டர் ரெக்கவரிக்கோ எல்லா உங்களுடைய ஆர்கிடெக்சர் ஏடபிள்யூஎஸ் நீங்க ஃபியூச்சர்ல டிசைன் பண்ண போறது எல்லாமே கம்பெனின்னு எடுத்துட்டோம், பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்துட்டோம்னா ஸ்கேலபிளா இருக்கா, ஆட்டோ ஸ்கேலிங் வச்சு ரிடண்டன்ட்டா இருக்கா, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் அவாய்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற இந்த என்எஃப்ஆர் ரெக்யர்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட். உங்க ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் நீங்க எப்படி மீட் பண்ணிடுவீங்க? ஏன்னா அதை வச்சுதான் நீங்க கிளைண்ட்டுக்கு டெலிவர் பண்ணிடுவீங்க. எனக்கு வந்து இந்த ஸ்கிரீன் வேணும், இங்க வந்து ஒரு அட்மின் வேணும், இங்க ஒரு கிளைண்ட் வேணும், இங்க ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கிரீன் வேணும். அது வந்து ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட். நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்டுங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இப்போ பேசிட்டு இருக்க இந்த ரிடண்டன்சி ஸ்கேலிங் இதெல்லாம் ஏடபிள்யூஎஸ் வந்து ஒரு சர்வீஸ் மூலியமா ப்ரொவைட் பண்றாங்க. ஆப்வியஸா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா கிளவுட்ல அடிஷ்னல் காஸ்ட். ஏன்னா அவன் ஒரு டேட்டா சென்டர்ல ஹோஸ்ட் பண்றதுக்கு பதிலாக 2 இதுல காப்பி வச்சிருக்கான். இன்னொரு ரீஜனுக்கு காப்பி எடுக்கணும், இங்க இருந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகிற காஸ்ட், அதுக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து காஸ்ட் அதிகமாகும். ஸோ டு டிசைன் எ ரெடண்டன்ட் சிஸ்டம் யூ நீட் அடிஷ்னல் காஸ்ட். ஓகேங்களா? அடுத்து டிடெக்ட் ஃபெயிலியர். யூஸ் ஹெல்த் செக்ஸ் அண்ட் கலெக்ட் லாக்ஸ். எப்பயுமே வந்து லாக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நீங்க உங்களுடைய ப்ரோக்ராம்ல இப்போ ஸ்ப்ரிங் பூட் ஜாவா அப்ளிகேஷன்ல லாகர் கிளாஸ் போட்டு லாக்ஸ் எடுப்பீங்க கரெக்டா, அது அப்ளிகேஷன் லாக்ஸ். அதே மாதிரி சிஸ்டம் லாக்ஸ், ஏபிஐ அக்சஸ் பண்றீங்கன்னா ஏபிஐ லாக்ஸ், எல்லா லாக்ஸையும் ஒரே இடத்துல வச்சிருந்தாதான் S3 பக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஏடபிள்யூஎஸ் S3 பக்கெட்ல போய் லாக்ஸ் இல்லை. ஏன்னா லாக்ஸ் வந்து நிறைய வரும் இல்லையா, ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமா வரும். ஒவ்வொரு செகண்டும் நடக்கிற ஆக்ஷனுக்கும் லாக்ஸ் வரும். யார் அக்சஸ் பண்ணாங்க, எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து வந்துச்சு, என்ன மாதிரி அக்கௌண்ட் ஐடி கொடுத்து அதை சர்ச் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன லாக்ஸ் வேணுமோ அத்தனையும் நீங்க ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா S3 பக்கெட்ல, ஏடபிள்யூஎஸ் S3 பக்கெட்ல அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், கொரி பண்ணி பார்க்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை டயக்னைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபெயிலியரை டிடெக்ட் பண்றதுக்கும் ஆடிட்டிங் பர்பஸ்க்கும் லாக்ஸை கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதான் நான் சொன்னது ஆட்டோமேட்டட் மல்டி டேட்டா சென்டர் ரெசிலியன்ஸ், மல்டி அவைலபிலிட்டி ஜோனு, டிசாஸ்டர் ரெக்கவரி செக்ஷனை பேஸ் பண்ணி மல்டிபிள் ரீஜனை யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ், அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ங்கிறது ஒரே ரீஜனுக்குள்ள இருக்கும். ஒரு ரீஜனுக்குள்ள இப்போ மும்பை அப்படின்னா எனக்கு வந்து அவைலபிலிட்டி ஜோன் 1, 2, 3 3 ஜோன்ஸ் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஜோன்ல மட்டும் பண்ணிக்கலாம்.
டெஸ்ட் அப்ளிகேஷனுக்கு. ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது, லைவ் என்விரான்மெண்ட் போகும்போது எனக்கு 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல பண்ணிக்கலாம். இல்ல இத நான் டிசாஸ்டர் ரெக்கவரி பண்ணி நான் இன்னும் பயங்கர ரோபஸ்டா பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து இன்னொரு ரீஜியன்லயே மும்பை இல்லாம நான் போயிட்டு ஒரு ஏசியா பசிபிக்ல இன்னொரு ரீஜியன்லயும் போய் நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டேட்டா சென்டர் ரெசிலியன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து காஸ்ட். ஸோ காஸ்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணலைன்னா உங்க கிளவுட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா பே அஸ் கோ மாடல். எனக்கு இந்த ஃபீச்சர் வேணும், அந்த ஃபீச்சர் வேணும், நீங்க மட்டும் கடகடன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நிறைய காஸ்ட் வரும். அப்போ எப்படி ஆப்டிமைஸ் பண்ணும்? ஃபர்ஸ்ட் ரைட் சைசிங். எனக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஐ கேன் கோ வித் 3 EC2 இன்ஸ்டன்ஸ். இல்லை எனக்கு ரொம்ப பெரிய அப்ளிகேஷனு, நிறைய யூசர் இருக்காங்க, மில்லியன்ஸ் ஆஃப் யூசர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஆட்டோ ஸ்கேலிங்லாம் வச்சு. ஸோ ரைட் சைசிங் மேட்டர். எந்த சைஸ்ல நம்ம யூஸ் பண்றோமோ, ஏன்னா சைஸ் தகுந்த மாதிரி தான் காஸ்ட். கரெக்டா? இப்போ நம்ம சின்ன வீடுனா ஒரு ஸ்மால் ஹவுஸ் அப்படின்னா எனக்கு வந்து 1 சிங்கிள் பெட்ரூமுக்கு கொடுக்குற காஸ்ட் வந்து கண்டிப்பா 3 பெட்ரூமுக்கு அதிகம். ஸோ 3 பெட்ரூம்லயே நான் வந்து என்ன பண்ணலாம், ஒரு வில்லா மாதிரி பயங்கர ஸ்பேசியஸா சுத்தி கார்டன்லாம் வச்சு வாங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பே பண்ணணும். அதே மாதிரி தான் கிளவுட். ஸோ யூ ஹவ் டு பிளான் ஃபார் த ரைட் சைசிங். உங்களுக்கு என்ன ஃபீச்சர் வேணும், என்ன ஒர்க்லோட ஹோஸ்ட் பண்றீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது எலாஸ்டிசிட்டி. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எலாஸ்டிசிட்டினா ஆட்டோ ஸ்கேலிங். டேக் அட்வான்டேஜ் ஆஃப் பர்ச்சேசிங் ஆப்ஷன்ஸ். ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ரொம்ப நாள் யூஸ் பண்ண போறீங்க, லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னா ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ். ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ்னா எனக்கு 3 இயர்க்கு நான் யூஸ் பண்ண போறேன், இவ்வளோ ரிசோர்ஸ் யூஸ் பண்ண போறேன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். 50% 70% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் நம்ம இதுவும் பேசியிருக்கோம். எப்போ ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி நீங்க பிட் பண்றீங்களோ அது மாதிரி எனக்கு வந்து யார் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ்ல வாங்குறாங்களோ அவங்களுக்கு அது அவைலபிளா இருக்கும். அப்போ வந்து அது மற்றவங்களுக்கு வந்து அது அவைலபிளா இருக்காது. ஸோ இது மாதிரி பிட்டிங். ஆனா வந்து ரொம்ப லார்ஜ் ஒர்க் லோட்லாம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்றீங்க, அதுக்கு போய் நீங்க போய் பெரிய CPU அதிகமா இருக்கிறதெல்லாம் வாங்க முடியாது காசு கொடுத்து ஃப்ரீ டயர்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா எப்போ வேணாலும் உங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது லூஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த பர்ச்சேசிங் ஆப்ஷன்ஸை கன்சிடர் பண்ணி வாங்கிக்கலாம். கேஷிங் நம்ம படித்தோம். கேஷ் பண்ணும்போது ஒரு இன்மெமரி டேட்டா ஸ்டோர் யூஸ் பண்ணியோ ஃபாஸ்டா இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு செக்யூரிட்டி பண்ணலன்னா யூஸே கிடையாது. ஸோ செக்யூரிட்டி தான் இன்னொரு கீ பில்லர் ஆஃப் யுவர் கிளவுடு. ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டா வச்சிருக்கோம், டேட்டா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எல்லாமே பண்றோம். அப்ப என்ன பண்ணணும், செக்யூரிட்டி வந்து இட்ஸ் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒரு கன்சியூமரா யூஸ் பண்ற நானும் அதுக்கு பொறுப்பு. ஏன்னா எனக்கு தான் தெரியும் அதுல வச்சிருக்க டேட்டா கிரிட்டிக்கலான டேட்டாவா, அதுக்கு எவ்வளவு ஒர்க் லோடு வரும், எப்படி ஃபியூச்சர்ல நான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். AWS கிளவுடுக்கு தெரியாது. AWS கிளவுட் என்ன பண்ணும், அது கொடுக்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அதை கரெக்டா செக்யூரா பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி ரெகுலரா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் பண்ணி அவன் கொடுக்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவன் கேரண்டி கொடுப்பான். ஆனா நம்ம அதுல வச்சிருக்க டேட்டாவை எப்படி ஹோஸ்ட் பண்ணணும், யார் யார் அக்சஸ் பண்ண அலோவ் பண்ணணுங்கிறதா நம்மளுடைய ரெஸ்பான்ஸ். அதாவது இதுக்கு வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிளவுடுக்குள்ள இருக்கிறதுக்கு AWS ரெஸ்பான்சிபிள், அதுல யூஸ் பண்ண போறதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள். ஓகே. ஸோ செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் அது டிஃபென்ஸ் இன் டெப்த். ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம வந்து அது செக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் அக்சஸ் பண்றது ஃபர்ஸ்ட் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர். ஒரு வெப் அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணும்போது நீங்க அதை வந்து HTTPS அப்ளிகேஷனா போட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் போட்டு SSL பேஸ் பண்ணி கொடுக்குறீங்க. அதுக்கு அடுத்த லேயர் எங்கது, டிராஃபிக் வந்து நெட்வொர்க் வழியா போகுது. அப்ப நெட்வொர்க்ல ஒரு ஃபயர்வால் போடு. சரி, அந்த ஃபயர்வால் ரீச் ஆகி நெட்வொர்க் ரீச் ஆகி உங்க அப்ளிகேஷன் ஃபர்தரா EC2 இன்ஸ்டன்ஸ் போகுது. அங்க ஒரு செக்யூரிட்டி குரூப் போகுது. அதுக்குள்ள போயிட்டு EC2 இன்ஸ்டன்ஸ்க்குள்ள நான் ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுடைய டேட்டா பேஸ் வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்க டேட்டா பேஸை நீங்க செக்யூரா வச்சுக்கிறதுக்கு டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணணும். அட் எவ்ரி லெவல் யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் டிஃபென்ஸ். ஓகே. ஸோ இதுதான் டிஃபென்ஸ் அண்ட் டெப்த்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லேயர்லயும் வந்து நம்ம இதை வந்து பார்த்துக்கணும்.
இந்த ஃபயர்வால் ரூல் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு கோடாவே கொடுத்துடணும். செக்யூரிட்டி ஆஸ் ஏ கோட். ஓகே, இதுதான் நம்ம இப்ப பார்த்தது. ஸோ இதெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். நான் வந்து இதை ரிவைஸ் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு மெயினா ஒரு ஏடபிள்யூஎஸ் கிளவுட்ல ஒரு சிஸ்டம் ஆர்கிடெக்சர் பண்ணும்போது என்னென்ன டிசைன் பிரின்சிபல் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ டீகப்பிள் பண்ணிட்டு ரிடனண்டா ஹோஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆட்டோமேட் பண்ணிடணும். எலாஸ்டிசிட்டி ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணணும். டிசைன் ஃபார் ஃபெயிலியர் வித் சிங்கிள் டு அவாய்ட் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். ரிடனண்டா ஹோஸ்ட் பண்றது. ஓகே, வித் அவைலபிலிட்டி ஜோன் அண்ட் ரீஜன் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க் நான் வந்து இதில் போடுறேன். இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. இதில் பண்ணும்போது உங்களுக்கு மேபி ஒரு பேசிக்கான டவுட்லாம் வரலாம். அதை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ தட் நான் அடுத்த கிளாஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிடலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்கிடெக்சர் எடுத்து நம்ம டீப் டைவ் பண்ணலாம். ஏடபிள்யூஎஸ் லேமடா எடுத்தது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி குபர்னெட்டிஸ் பேஸ்டு, கண்டெய்னர் பேஸ்டு, அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கிடெக்சராக நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தனித்தனியாக சர்வீசஸாக இத்தனை நாள் பேசிகிட்டு இருந்தோம். பட் நான் ஒரு ஓவராலாக ஒரு யூஸ் கேஸ் எடுத்து, ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் கேஸ் ஆர்கிடெக்சர், அதுக்கு எப்படி நம்ம ஏடபிள்யூஎஸ்ல ஆர்கிடெக்சர் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு மெஷின் லேர்னிங் யூஸ் கேஸ் எடுத்து அதை எப்படி ஏடபிள்யூஎஸ்ல ஆர்கிடெக்சர் பண்ணலாம். ஒரு டெவலப்பராக நீங்கள் வந்து கோடை வந்து டிப்ளாய் பண்ணணும், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அதுக்கு பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பண்ணலாம். ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் இந்த நான் அனுப்புகிற லிங்கை வச்சு ரிவைஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு இது லிங்க்கும் அனுப்புகிறேன் உங்களுக்கு. பேசிக்காக நம்ம ஃபர்ஸ்ட் படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அதுவும் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? இது நான் இதில் போடுறேன், வாட்ஸ்அப்பில் போடுறேன். ஏதாவது கொரிஸ் இருக்கா?